ஹாய், என்னோட பேர் லக்ஷ்மி. நான் ஒரு 2 நாள் லீவை எப்படி உருப்படியா உபயோகமா அதை கழிக்கலாம் அப்படின்னு நினைச்சு கூகுள்ல சர்ச் பண்ணும்போது எனக்கு கலேஸ் பேக்கிங் ஸ்கூலோட அந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சது. சரி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கே, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பேசினேன். ஸோ எனக்கு எல்லாமே நான் கொஞ்சம் மைன்யூட்டா எல்லாமே பார்ப்பேன். நான் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க பேசின விதம் எனக்கு ரொம்ப ஓகே, இங்க போலாம் அப்படிங்கறது தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசினவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் இங்க வர்ற அளவுக்கு என்கிட்ட பேசினாங்க. அண்ட் ஏன்னா அவங்க எதுவுமே மார்க்கெட் பண்ணல, எதுவுமே ப்ரொமோட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜென்ரலா நான் கேட்ட எல்லாத்துக்குமே அவ்வளவு அழகா பொறுமையா பதில் சொன்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்து நான் இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா நான் என்ன நினைச்சேன்னா, பேசிக்கா எனக்கு பேக்கிங் தெரியும். பட் அது எங்கேயோ நான் தப்பு பண்றேன், ஏதோ ஒண்ணு தப்பு பண்றேன், அது கரெக்டா கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். ஸோ நமக்கு தெரிஞ்சதை முதல்ல விட்டுருவோம், தெரியாததை முதல்ல கத்துக்கிட்டு தெரிஞ்சதை அதுக்கப்புறமா கத்துக்கலாம் அப்படின்னு ப்ரௌனி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் ப்ரௌனி ட்ரை பண்ணதே இல்லை. அது மேல இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய லவ் இருக்கு. அப்படிங்கறதுனால அதை நம்ம முதல்ல கத்துக்கணும். ப்ரௌனி கிளாஸ் தான் வந்தேன் ஒரு நாள். நான் செஞ்சு கொண்டு போனதை சாப்பிட்டு எல்லாரும் வீட்டுல ஆஹா ஓஹோ இது கடையில வாங்கினதை விட டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு எனக்கு இங்க பாண்டி அவர் சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. அவருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப பொறுமையா, நிதானமா. எனக்கு அவங்க கிட்ட ஒரு கேள்வியும் இருந்தது. இப்ப தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, நீங்க என் கையில கொடுத்துட்டீங்க, நான் போவேன், எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்ப எதுவுமே தெரியாம பேசிக்கா வரவங்க எப்படி கத்துப்பாங்கிற ஒரு டவுட்டும் இருந்தது. அந்த மாதிரிதான் என்ன செயல்பட விட்டாங்க. ஏன்னா பொதுவா ஒரு கிளாஸ்க்கு போறோம்னா எல்லாத்தையும் அவங்களே பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம எப்படா அதை பண்ணுவோம்னு ஆசையா இருக்கும் நமக்கு. இங்க அந்த பிரச்சனை இல்லை, என்கிட்டயே கொடுத்துட்டாங்க, நானே செஞ்சேன். அது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. சோ ஒரு நாள் ரொம்ப அழகா போச்சு. சோ நெக்ஸ்ட் டே எனக்கு வரணும்னு தோணுச்சு இன்ட்ரெஸ்டா. நான் எந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். சோ இன்னைக்கு நான் குக்கீஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் நல்லா இருந்தது. நமக்கு தெரியாத பிஸ்கெட் நான் நார்மலா பட்டர் பிஸ்கெட் ட்ரை பண்ணிருக்கேன் வீட்டுல, அப்புறம் ஆல்மண்ட் பிஸ்கெட் ட்ரை பண்ணிருக்கேன். இங்க அவங்க ஒரு அந்த ஓட்ஸ் வச்சு ஒரு பிஸ்கெட் சொல்லி கொடுத்தாங்க. அது சூப்பரா இருந்தது. நிஜமாவே அதுக்கு பயங்கர ஹைப் கொடுத்தாங்க. நானும் நினைச்சேன் என்ன எல்லாம் பில்டப்பா பண்றாங்க அப்படின்னு. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் இந்த ஒரு அட்மாஸ்பியர், இங்க இருக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும், இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே, நான் யூஸ்வலா பசங்க அப்படி சொல்லி மோகன் மாதிரியே நான் எல்லாரையும் சொல்லி சொல்லி பழகிடுச்சு. பட் இங்க அந்த டீச்சரா பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ஓகே, எல்லாமே பிரைஸ் எல்லாமே எனக்கு கரெக்டா தான் இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் தெரியல. அண்ட் ரொம்ப நீட்டா இருக்கு, ரொம்ப கிளீனா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாங்க. ஹைஜீனிக்கா தான் இருக்கு எல்லாமே. ஸோ நம்ம பாக்குற மாதிரி ஒரு கச்சா கச்சா அப்படி எல்லாம் கிடையாது. ஸோ யாராவது இந்த மாதிரி லீவை உருப்படியா யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கலேஸ் பேக்கிங் ஸ்கூல் வந்துடுங்க.